ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஐபி வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிவைன் பவர் எனர்ஜி லிமிடெட் ஐபியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பேசிக்காக மேனுஃபேக்சரிங் ஒயர்ஸ், ஸோ மேனுஃபேக்சரிங் காப்பர் அண்ட் அலுமினியம் ஒயர்ஸ் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இவங்க இந்த வைண்டிங் ஒயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஒயர்லாம் இருக்கும், காயில் மாதிரி தின் ஒயர், அந்த மாதிரி தான் வைண்டிங் ஒயர்ஸ். அந்த ஒயர்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது இவங்க பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனிக்கு இவங்க செல் பண்ணுறாங்க. ஒயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாடா பவர், அப்புறம் பிஎஸ்சிஎஸ், அப்புறம் உத்தரகாண்ட் பவர் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி இங்கே கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா காசியாபாத்தில் இவங்க ஃபெசிலிட்டி ரன் பண்ணுறாங்க. அந்த ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ அலுமினியம் பார்த்தீங்கன்னா 300 மெட்ரிக் டன்ஸ் ப்ளஸ் காப்பர் 400 மெட்ரிக் டன்ஸ் பெர் மந்த் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த காப்பர் அண்ட் அலுமினியம் ஓஎஸ்லாம். ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அந்த காப்பர் அண்ட் அலுமினியம் வைண்டிங் வாய்ஸ் ஸோ இன்சுலேட் பண்ணி இதுவும் அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி இன்சுலேஷன் வாய்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா பேப்பர் கவரிங் கண்டக்டர்ஸ், அப்புறம் ஃபைபர் கிளாஸ் இன்சுலேஷன், டபுள் காட்டன் கவரிங், சூப்பர் அண்ட் எமல்ட் இன்சுலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்சுலேஷன்ஸ் பண்ணி அந்த வைண்டிங் வயரை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ப்ளஸ் செல் பண்ணுறாங்க. இஷ்யூ டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 36 to 40 செட் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 3000 செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1 லாட் 1,20,000. ஸோ மேக்ஸிமம் 1 லாட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸோ எங்ககிட்ட 3 ஃபினான்ஷியல் இயர் அவைலபிளாக இருக்குது, 22, 23, 24. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 12,000 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா 15, 22 வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ பேட் பார்த்தீங்கன்னா ஸோ 2022 80 லேக்ஸ் இருக்குது. ஸோ 23 பார்த்தீங்கன்னா 284 லேக்ஸ், 24 பார்த்தீங்கன்னா 640 லேக்ஸ் இருக்குது. ஸோ அரௌண்ட் 5 to 6 டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 22 24 வரைக்கும் பேட்டு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே 2 இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ டே 2 பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் 104 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆயிருக்கு அந்த ஐபிஓ. டைம் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா June 25. ஸோ க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா June 27 க்ளோஸ் ஆகுது. ஸோ அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா June 28 ஃப்ரைடே. ஸோ ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா July 1 வந்தது மண்டே. ஸோ லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா July 2 டியூஸ்டே அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ண வேணாமல் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 61 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த 61 ருபீஸும் ப்ரைஸ் பேண்ட் ஆட் ஆகிட்டு லிஸ்ட் ஆகுனா 152% கிட்ட லிஸ்ட் ஆகும் இந்த ஐபிஓ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் அப்பர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். ஸோ 40 + 61 101 ருபீஸ் கிட்ட இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகும். ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா பேட் நல்லா 5 to 6 டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ROI, ROC பார்த்தீங்கன்னா ஸோ 25 and 16% கிட்ட இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்காக இந்த ஐபிஓ கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ லாங் டர்ம்காகவும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி.